ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூப்பர் சிங்கர் ஜான்ஜிரோ பேசுகிறேன். Hi everybody, this is me singer Haripriya. Hi எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூப்பர் சிங்கர் ஜீவிதா. எல்லாருக்கும் வணக்கம். My name is Zahin Vijay. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர்சேனா பேசுறேன். Hello, Vinaya Session this side. I will be coming to Geneva, Switzerland on the 28th of March. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவா மதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்டான் சிறையில் மர்ம மரணம், விசாரணை தீவிரம். ஜெனிவா ஆரம்ப பள்ளிகளில் பிறந்தநாள் மெழுகுவர்த்தி தடை. ஜெனிவா நீச்சல் குளங்களில் போர்கினி தடை விவாதம் தொடர்கிறது. சுவிட்சர்லாந்து விமான நிலையங்களில் பயணிகள் எண்ணிக்கை சாதனை உயர்வு. ஓட்கன்டோனில் போலீஸ் வேடத்தில் செயற்பட்ட நபருக்கு தண்டனை. தொடர்பான விரிவான செய்திகள். ஹாய் சுவிஸ் தமிழர்களே, இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோஃபாஸ், கட்டில் மற்றும் மெத்தை அலுமாரி எல்லாவற்றையும் மலிவு விலையில வாங்க வேண்டுமா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்கள் வீடுகளுக்கு இலவசமாக டெலிவரி செய்வதோடு பொருத்தியும் தருகிறோம். மாடர்ன் மெர்பிள் GmbH, சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம். சுவிட்சர்லாந்து நாட்டில் தங்காமல் வெறும் வழித்தடமாக பயணம் செய்யும் வெளிநாட்டு வாகன ஓட்டுநர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் திட்டம் விரைவில் அமலுக்கு வரவுள்ளது. இதற்கான முக்கியமான அரசியல் முடிவு பாராளுமன்றத்தில் நீண்ட விவாதங்களுக்கு பின் எடுக்கப்பட்டது. வியாழக்கிழமை இடம்பெற்ற வாக்கெடுப்பில் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த டிரான்சிட் வரி திட்டத்துக்கு ஆதரவளித்தனர். இந்த முடிவானது குறிப்பாக சுவிட்சர்லாந்தின் சாலைகளை பயன்படுத்தி வேறு நாடுகளுக்கு செல்லும் வெளிநாட்டு வாகன ஓட்டுநர்களை குறிவைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டணத்தின் அளவு ஒரே மாதிரியாக இருக்காது. சாலைகளில் உள்ள போக்குவரத்து நெரிசல், பயணம் இடம்பெறும் நேரம் மற்றும் வாரத்தின் எந்த நாளில் பயணம் செய்கிறார்கள் என்பதை பொறுத்து கட்டணம் மாறுபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிக நெரிசல் நேரங்களில் சாலைகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் முயற்சியும் மேற்கொள்ளப்படுகிறது. சுவிட்சர்லாந்து அரசு இதற்கு முன்பும் சாலை கட்டமைப்பை பராமரிக்கவும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. புதிய டிரான்சிட் வரி திட்டமும் அதே நோக்கத்திலேயே முன்னெடுக்கப்படுகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இப்போது இந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்ட வரைவை தயாரிப்பது பெடரல் கவுன்சிலிடம் உள்ளது. அவர்கள் விரைவில் விரிவான சட்ட முன்மொழிவை தயாரித்து அதனை நடைமுறைப்படுத்தும் வழிகளை முன்வைக்க உள்ளனர். இந்த திட்டம் நடைமுறைக்கு வருவாயின் சுவிட்சர்லாந்தை வழித்தடமாக பயன்படுத்தும் வெளிநாட்டு வாகன ஓட்டுநர்களுக்கு கூடுதல் செலவு ஏற்படும் நிலையில் நாட்டின் சாலை பயன்பாட்டில் மாற்றங்களும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் விண்டத்தூர் நகரில் வியாழக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட சந்தேகமான பொருள் காரணமாக பாதுகாப்பு அதிகாரிகள் பெருமளவிலான அவசர நடவடிக்கை மேற்கொண்டனர். பின்னர் அந்த பொருள் பாதிப்பு ஏற்படுத்தாது என்பது உறுதி செய்யப்பட்டாலும் பல மணி நேரங்கள் அந்த பகுதி முழுமையாக மூடப்பட்டது. நகரின் சூப்பர் பிளாக் பகுதியில் உள்ள நகராட்சி நிர்வாக அலுவலகம் அருகே இந்த சம்பவம் இடம்பெற்றது. அங்கு பணியில் இருந்த பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் அதிகாலை 12:20 அளவில் சந்தேகத்துக்கிடமான பொருளை கவனித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து நிலைமை தெளிவாக இல்லாத காரணத்தால் ஸ்டேட் போலீசார் விண்டத்தூர் அதிகாரிகள் அந்த விரிவாக முற்றுகையிட்டு பொதுமக்கள் அணுகலை தடை செய்தனர். பாதுகாப்பு காரணங்களால் நகராட்சி கட்டிடம் சுற்றியுள்ள வீடுகள் அனைத்தும் பல மணி நேரங்கள் மூடப்பட்டிருந்தன. நிகழ்விடத்துக்கு ஃபோரன்சிக் இன்ஸ்டிடியூட் சூரிச் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு பொருளை ஆய்வு செய்தனர். பல்வேறு பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின் அதிகாலை 3:35 அளவில் எச்சரிக்கை நீக்கப்பட்டு அந்த பொருள் எந்தவித ஆபத்தும் இல்லாதது உறுதியானது. இந்த சம்பவம் நகரங்களில் பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் விரைவான நடவடிக்கையின் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறது. போலீசார் சந்தேகத்துக்கிடமான எந்த பொருளையும் பொதுமக்கள் உடனடியாக தகவல் தருவது மிக முக்கியம் என்று தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் மோசடி மற்றும் தேவையற்ற தொலைபேசி அழைப்புகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு கடுமையான புதிய பொறுப்புகள் விதிக்கப்படுகின்றன. இது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு வியாழக்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்தனர். புதிய தீர்மானத்தின்படி அடையாளம் தெளிவாக தெரியாத அல்லது எண் மறைக்கப்பட்ட அழைப்புகளை தொலைபேசி சேவை வழங்குநர்கள் கட்டாயமாக தடுக்க வேண்டும். கடந்த சில ஆண்டுகளாக தனிப்பட்ட தொலைபேசி எண்களுக்கு வரும் மோசடி அழைப்புகள் கணிசமாக அதிகரித்துள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியமானது. இதன் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் உரிய அடையாள தகவல்கள் சரியாக உறுதிப்படுத்தப்படாத சந்தாதாரர்களின் தொலைபேசி எண்களையும் சேவை வழங்குனர்கள் முடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது போலியான அல்லது மறைமுகமாக செயற்படும் மோசடி வலை அமைப்புகளை கட்டுப்படுத்த உதவும் என அதிகாரிகள் நம்புகின்றனர். இந்த நடவடிக்கையானது தொலைபேசி மோசடிகள் மூலம் பொதுமக்கள் பண இழப்புகளுக்கு உள்ளாகும் சம்பவங்களை குறைப்பதற்கான ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியோடு இணைந்து மோசடி முறைகளும் அதிகரித்து வரும் நிலையில் இத்தகைய கட்டுப்பாடுகள் அவசியமாகிவிட்டதாக நிபுணர்கள் கருத்து வெளியிட்டனர். சுவிட்சர்லாந்தில் தொலைத்தொடர்பு துறையில் செயற்படும் நிறுவனங்கள் விரைவில் இந்த விதிகளை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும் நிலையில் பயனாளர்கள் எதிர்காலத்தில் பாதுகாப்பான தொடர்பு சூழலை அனுபவிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சுவிட்சர்லாந்தின் சூரிச் மற்றும் வினத்தூர் நகரங்களை இணைக்கும் முக்கிய ரயில் பாதையில் பெருமளவிலான விரிவாக்க பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சுமார் 3.3 பில்லியன் சுவிஸ் பிராங்க் செலவில் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தை SBB அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்துள்ளது. இந்த மல்டி டிராக் திட்டத்தின் முக்கிய அம்சமாக புதிய சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு தற்போது உள்ள ரயில் பாதை 4 தடங்களாக விரிவுபடுத்தப்படுகிறது. இதன் மூலம் ரயில் போக்குவரத்து திறன் சுமார் 30% அதிகரிக்கும் என்றும் பயண நேரம் குறிப்பிடத்தக்க அளவில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் முக்கிய பங்காற்றும் ப்ரூட்டன் டனல் சுமார் 9 கிலோமீட்டர் நீளமுடையதாக இருக்கும். இந்த சுரங்கப்பாதை மாத்திரம் பயண நேரத்தை 8 நிமிடங்கள் வரை குறைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரட்டை ஒற்றை தட சுரங்கங்களின் வழியாக ரயில்கள் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். தற்போது மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் இந்த வழித்தடத்தில் விரைவு பயண ரயில்கள் ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கு வியக்கப்படுவதற்கான வசதியும் உருவாகும். இதன் மூலம் தினசரி பணிக்கு செல்லும் பயணிகள் மற்றும் நீண்ட தூர பயணிகள் இருவருக்கும் பெரும் நன்மை கிடைக்கும். சுவிட்சர்லாந்தின் மிக முக்கியமான போக்குவரத்து இணைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற சுமார் 10 ஆண்டுகள் ஆகும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விரிவாக்கம் நாட்டின் பொது போக்குவரத்து திறனை மேலும் மேம்படுத்த முக்கிய முதலீடாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் பாரம்பரியமாக கையிலே எடுத்துச் செல்ல வேண்டிய ஓட்டுநர் உரிம பத்திரத்தை மாற்றி டிஜிட்டல் வடிவிலான ஓட்டுநர் உரிமத்தை அறிமுகப்படுத்தும் முயற்சி முக்கிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது. இதற்கான முன்மொழிவை தேசிய கவுன்சில் வியாழக்கிழமை ஒப்புதல் அளித்தது. இந்த முன்மொழிவின்படி எதிர்காலத்தில் ஓட்டுநர்கள் கட்டாயமாக உடனே கையாள வேண்டிய பிளாஸ்டிக் அல்லது காகித உரிமம் இல்லாமல் மின்னணு வடிவிலான உரிமத்தை பயன்படுத்தும் வசதி ஏற்படும். இது சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ள நிர்வாக செயல்முறைகளை எளிதாக்கும் ஒரு முக்கிய மாற்றமாக கருதப்படுகிறது. இந்த மாற்றத்திற்கு ஆதரவாக செயற்பட்ட பெஞ்சமின் கேசன் டேனர் கூறியதாவது, இந்த நடவடிக்கை பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் செயல்முறையை மிக எளிதாக்கும் என்றார். டிஜிட்டல் ஆவணங்கள் மூலம் அடையாளத்தை உறுதிப்படுத்துவது வேகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். சுவிட்சர்லாந்து அரசு கடந்த சில ஆண்டுகளாக பல சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் பணியில் ஈடுபடுகிறது. அதை தொடர்ச்சியாக ஓட்டுநர் உரிமத்தை டிஜிட்டல் வடிவில் கொண்டு வருவது நவீன நிர்வாகத்திற்கான முக்கிய முன்னேற்றமாகும். இந்நிலையில் இந்த முன்மொழிவு அடுத்த கட்டமாக கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் விவாதிக்கப்பட உள்ளது. அங்கு ஒப்புதல் கிடைத்தால் சுவிட்சர்லாந்தில் டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் நடைமுறைக்கு வரும் வாய்ப்பு அதிகரிக்கும். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். கடந்த 21 ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வங்கிக் கடன், வீட்டுக்கடன், காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள். இது மாத்திரமின்றி திருமணம், பிறந்த நாள், விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள். Kamal Credit and Magic Mirror Photo Booth. சுவிட்சர்லாந்தின் ஸ்டான்ஸ் பகுதியில் உள்ள சிறையில் 26 வயதான கைதி ஒருவர் மர்மமான சூழ்நிலையில் உயிரிழந்த சம்பவம் அதிகாரிகளை கவலையடைய வைத்துள்ளது. நிட்வால்டன் கண்டோன் அதிகாரிகள் இதை அசாதாரண மரணம் என வகைப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையில் மரணத்திற்கு மருந்துகள் காரணமாக இருந்திருக்கலாம் என்ற ஆரம்பகட்ட தகவல்கள் வெளியாகின. இருப்பினும் மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதற்கான துல்லியமான காரணங்கள் இன்னும் தெளிவாகவில்லை. அதனால் சம்பவத்தின் முழுமையான சூழ்நிலைகளை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். விசாரணை நியாயமான முறையில் இடம்பெற வேண்டும் என்பதற்கென இந்த வழக்கு தற்போது ஆர்கவ் கண்டோனுக்கு மாற்றப்பட்டது. இது சுயாதீனமான மற்றும் வெளிப்படையான விசாரணை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் இயல்பான காரணங்களால் அல்லாமல் சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலையில் நிகழும் மரணங்கள் அசாதாரண மரணம் என வகைப்படுத்தப்படுகின்றன. இத்தகைய வழக்குகளில் சம்பவத்தின் உண்மையான காரணங்களை கண்டறிய மாநில வழக்கறிஞர் அலுவலகம் கட்டாயமாக விசாரணை ஆரம்பிக்க வேண்டும் என்பது சட்டபூர்வமான நடைமுறையாகும். இந்த சம்பவம் சிறைகளில் கைதிகளின் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிலை குறித்து மீண்டும் கவனம் செலுத்த வேண்டிய தேவையை எழுப்பியுள்ளது. அதிகாரிகள் விரைவில் விசாரணை முடிவுகளை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொன்டானா பகுதியில் சமீபத்தில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு பின்னர் ஜெனீவா கண்டோனில் உள்ள ஆரம்ப பள்ளிகளில் பிறந்த நாள் கேக்கில் பயன்படுத்தும் மெழுகுவர்த்திகள் தடை செய்யப்பட்டன. இந்த உத்தரவை ஜெனீவா கண்டோனின் கல்வி அலுவலகம் வெளியிட்டது. சமீபத்தில் எடுத்த தீ பாதுகாப்பு கவலைகளை கருத்தில் எடுத்து பள்ளிகளில் பாதுகாப்பு விதிகளை ஒரே மாதிரியாக கொண்டு வரவும் தீ அபாயத்தை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஆசிரியர்கள் கண்காணிப்பில் மாணவர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் மெழுகுவர்த்திகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் புதிய உத்தரவு அமலுக்கு வருமாயின் அந்த நடைமுறை முழுமையாக
முழுமையாக நிறுத்தப்படும். இந்த முடிவுக்கு கலவையான எதிர்வினைகள் வெளியாகின. சில ஆசிரியர்கள் இது கூடுதல் பொறுப்புகளை குறைக்கும் என்பதால் வரவேற்றுள்ளனர். ஆனால் சிலர் மற்றும் பெற்றோர்கள் இதை மிகைப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கையாக விமர்சிக்கின்றனர். குழந்தைகளின் சிறுபிள்ளை நினைவுகளோடு தொடர்புடைய ஒரு பாரம்பரியத்தை இவ்வாறு நீக்குவது சரி அல்ல என்றும் அவர்கள் கருத்து வெளியிட்டனர். சுவிட்சர்லாந்தில் பள்ளிகளில் பாதுகாப்பு விதிகள் தொடர்ந்து கடுமையாக்கப்பட்டு வரும் நிலையில் இத்தகைய தீர்மானங்கள் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கலாம் என்று கல்வி வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா கண்டோனில் பொதுநல நீச்சல் குளங்களில் பொர்கினி அணிவதை தடை செய்யும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பல மாதங்களாக நீடித்த கடும் அரசியல் மற்றும் சமூக விவாதங்களுக்கு பின்னர் இந்த முடிவு எட்டப்பட்டது. புதிய விதிகளின்படி முழங்காலுக்கு மேல் நீளமுடையதும் கைகள் வெளிப்படையாக இருக்கும் வகையிலான ஒரே துண்டு அல்லது இரு துண்டு நீச்சல் உடைகளுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்படும். இதன் மூலம் பொர்கினி போன்ற முழு உடலை மூடும் உடைகள் நீச்சல் குளங்களில் பயன்படுத்த முடியாத நிலை உருவாக்கியுள்ளது. இந்த முன்மொழிவு 53 ஆதரவோடு 38 எதிர்ப்புகளோடு மற்றும் 6 பேர் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் நிறைவேற்றப்பட்டது. சட்டத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள் நீச்சல் குளங்கள் எந்தவித கட்டாயங்களும் இல்லாத சுதந்திரமான இடங்களாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மறுபுறம் இந்த தடை தனிநபர் சுதந்திரத்தை பாதிக்கும் வகையிலும் குறிப்பிட்ட சமுதாயத்தை இலக்கு வைக்கும் பாகுபாடான நடவடிக்கையாக உள்ளது என்று எதிர்க்கட்சியினர் மற்றும் மனித உரிமை ஆதரவாளர்கள் விமர்சிக்கின்றனர். இந்நிலையில் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஜெனீவா இந்த சட்டம் சட்ட ரீதியான சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் என எச்சரித்தது. இதனால் இந்த விவகாரம் எதிர்காலத்திலும் தொடர்ந்து அரசியல் மற்றும் நீதிமன்ற நிலைகளில் விவாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சுவிட்சர்லாந்தில் மத சார்பின்மை, தனிநபர் சுதந்திரம் மற்றும் பொது இடங்களின் விதிமுறைகள் குறித்து இடம்பெறும் பெரிய விவாதத்தின் ஒரு பகுதியாக இந்த தீர்மானம் கருதப்படுகிறது. 2025 ஆண்டில் சுவிட்சர்லாந்தின் விமான நிலையங்கள் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு அதிகமான பயணிகளை பதிவு செய்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளன. பெடரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி கடந்த ஆண்டு மாத்திரம் திட்டமிடப்பட்ட மற்றும் சார்ட்டர் விமானங்களின் மூலம் சுமார் 60 மில்லியன் பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இந்த எண்ணிக்கை கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு முன் இருந்த நிலையை விட அதிகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 2024 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 2025 பயணிகள் எண்ணிக்கை 2.2 மில்லியன் அளவுக்கு, அதாவது சுமார் 4% உயர்ந்துள்ளது. பயணிகள் போக்குவரத்தில் சூரிச் விமான நிலையம் முன்னணியில் இருந்து 39.5 மில்லியன் பயணிகளை பதிவு செய்தது. அதைத் தொடர்ந்து ஜெனீவா விமான நிலையம் 16.7 மில்லியன் பயணிகளையும், பாசல் முல்ஹவுஸ் விமான நிலையம் 9.6 மில்லியன் பயணிகளையும் கையாண்டுள்ளது. சுவிட்சர்லாந்திலிருந்து பயணம் செய்தவர்களில் சுமார் 80% பேர் ஐரோப்பிய நாடுகளுக்கே சென்றுள்ளார்கள் என்பது குறுகிய தூர பயணங்கள் அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துகிறது. விமானங்களின் புறப்பாடு மற்றும் தரையிறங்கல் எண்ணிக்கை 3% அதிகரித்துள்ள போதிலும் அது இன்னும் 2019 ஆண்டின் அளவிலிருந்து 4% குறைவாகவே உள்ளது. இதேவேளை விமானம் மூலம் கொண்டு செல்லப்படும் சரக்குகளின் அளவு 2024 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 0.4% குறைந்துள்ளது. இது 2019 அளவிலிருந்து 8% வீழ்ச்சியை காட்டுகிறது. இந்த புள்ளி விவரங்கள் கோவிட் தொற்றுக்கு பின்னர் சுற்றுலா மற்றும் சர்வதேச பயணங்கள் சுவிட்சர்லாந்தில் முழுமையாக மீண்டும் வந்து விமான போக்குவரத்து துறை மீண்டும் வலுவடைந்துள்ளதை தெளிவாக காட்டுகின்றன. சுவிட்சர்லாந்தின் வாட் கண்டோனில் போலீஸ் அதிகாரியாக நடித்து பல இடங்களில் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த 50களில் உள்ள ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியது. இந்த சம்பவமானது ரோல் மற்றும் நியோன் உள்ளிட்ட நகரங்களில் இடம்பெற்றுள்ளது. அந்த நபர் பிரதிபலிப்பு ஜாக்கெட் அணிந்து போலியான அடையாள அட்டையை பயன்படுத்தி பொதுமக்களை நிறுத்தி சோதனை செய்துள்ளார். மேலும் உண்மையில் இல்லாத விதிமுறை உருவாக்கி ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரையும் தடுத்து நிறுத்தியுள்ளதாக விசாரணையில் அம்பலமானது. விசாரணையின் போது அவர் தனியாகவே இந்த செயல்களில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். மேலும் பாதுகாப்பு துறையில் பணிபுரிய விருப்பம் இருந்ததால் இவ்வாறு நடந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அரசு அதிகாரி போல நடித்து சட்டவிரோதமாக செயற்பட்ட குற்றத்தில் அவரை குற்றவாளி என நிரூபித்தது. இருப்பினும் சிறை தண்டனை விதிக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்ட அபராதம் விதியானது. இந்த சம்பவம் பொதுமக்கள் அதிகாரிகள் என கூறி அணுகும் நபர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.